கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணீர் அப்படிங்காரு. கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் அப்படிங்கிறார். ஆக்சுவலாக எப்படி கர்த்தருடைய தூதனானவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு கடவுள் தானே ஆசீர்வதிக்க முடியும் ஆக்சுவலாக. அப்போ ஆபிரகாம்கிட்ட அன்னைக்கு இடைப்பட்டது தேவனாகிய கர்த்தர். ஆக்சுவலாக கர்த்தருடைய தூதனானவர் சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் பைபிளில் வருதோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் அங்கே காணப்பட்டு அங்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆக்சுவலாக பைபிளில் நான் சொன்னேன், நிறைய இடத்துல எக்ஸ்பிளிசிட்டாக மெஸ்ஸையா எப்படி இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல நிழலை போல நம்ம பார்க்கலாம்.